நான் ஊர்லேருந்து மார்னிங் தான் வந்தேன் 2 நாளுக்கு அப்புறம். ஸோ பசங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா, ஈஸியாகவே பண்ணுங்கள், ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னாங்க. சரி நான் அரிசி உப்புமா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா பதமாக வறுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நார்மல் தாளிப்பு கொடுத்தேன். என்னென்னா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நீங்கள் முந்திரி பருப்புலாம் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டுகளை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அதோட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நார்மல் தாளிப்பு உப்புமாவுக்கு தருவோம் இல்லையா, அதே போல் கொடுத்துட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. நான் 1 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றணும், 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிட்டேன், குழச்சி வரணுன்றதுக்காக. ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி, அதையும் இதோட சேர்த்துக்கங்க. ஃபைனலாக குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போடுங்க. ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி மல்லி இலைகளை தூவி அப்பா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தொக்குக ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும்.